விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா விவசாய அடையாள அட்டை அதை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனல்ல பாக்குற முதல் நபர்களா இருந்தீங்கன்னா விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தகவலுக்கு பிரபு அக்ரி கன்சல்ட்ங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த விவசாய அடையாள அட்டை இதோட முக்கியத்துவம் என்ன, இதை எப்படி விண்ணப்பிக்கணும், எங்க போய் வாங்கணும் அப்படிங்கிற தகவல்கள் தான் இதுக்கு முன்னாடி வீடியோ பதிவுல நம்ம சேனல்ல வந்து கொடுத்துருப்போம். அதாவது இந்த விவசாய அடையாள அட்டைன்னு சொல்லக்கூடியது வந்து நம்மளோட ஆதார் அடையாள அட்டை போலவே வந்து விவசாயிகளுக்குன்னு தனியா வந்து அரசாங்கம் கொடுக்கக்கூடியதுதான் இந்த விவசாய அடையாள அட்டை. இந்த விவசாய அடையாள அட்டை மூலம் விவசாயிகளோட தகவல்கள் மற்றும் அவங்களோட நில விவரங்கள் எல்லாமே வந்து அரசாங்கத்துக்கிட்ட கொடுப்போம் நம்ம. இது மூலயமா தான் வந்து இதோட முக்கியத்துவம் அப்படிங்கிறத பாத்தீங்க அப்படின்னா என்னன்னா, இந்த விவசாய அடையாள அட்டை இருக்கிற விவசாயிகளுக்கு வந்து அவங்களுக்கு இந்த மானிய திட்டங்களா இருக்கட்டும், இல்ல வந்து அரசாங்கம் கொடுக்கும் நிதி உதவிகளா இருக்கட்டும், எதனாலும் இந்த அட்டை விவசாய அடையாள அட்டை மூலயமா தான் வந்து விவசாயிகளுக்கு கொண்டு போய் சேர்க்க போறோம் அப்படிங்கிறத வந்து அரசாங்கம் வந்து சொல்லிட்டாங்க. அதனாலேயே வந்து அரசாங்கம் வந்து எல்லா விவசாயிகளையும் அறிவுறுத்தி இந்த விவசாய அடையாள அட்டையை வந்து வாங்கணும் அப்படிங்கறத வந்து சொல்லிட்டாங்க. இதுக்கான வீடியோ பதிவு நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா எப்படி விண்ணப்பிக்கணும், எங்க போய் வாங்கணும், இதோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிற வீடியோ பதிவுலாம் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து போட்டிருந்தோம். இப்போ அரசாங்கம் வந்து கடைசியா போன மாசம் இறுதியில வந்து இதுக்கான கால அவகாசம் வந்து இது வரைக்கும் வச்சிருக்கோம், அது மூலியம் எல்லா விவசாயிகளும் வந்து இதை வந்து விண்ணப்பிச்சு வாங்கிக்கோங்க அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. அது போக இது கூடயே சேர்த்து இந்த மாதிரி இந்த அடையாள அட்டை இருக்கிற விவசாயிகளுக்கு மட்டும்தான் மானிய திட்டங்கள் வந்து வேகமா போய் சேரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிக்கை வந்து விட்டுருந்தாங்க. அதனால அதுக்கான வீடியோ பதிவு நம்மளோட சேனல் வந்து போட்டிருந்தோம். இந்த மாதிரி வந்து இது வேகமா போய் விண்ணப்பிங்க அப்படிங்கிறது. எதுக்கு நான் இந்த விவசாய அடையாள அட்டையை பத்தியே கிட்டத்தட்ட ஒரு 5-6 வீடியோ பதிவு நான் போட்டிருந்தேன். ஏன்னா அதோட முக்கியத்துவம் அப்படி. இப்போ அரசாங்கத்துல இருந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, இப்போ இந்த அடுத்த மாசம் தேர்தல் வரனால வந்து தேர்தல் நடத்தை விதிகள் அப்படிங்கிறதுனால இந்த விவசாய அடையாள அட்டை வழங்குற பணிகளை வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து முன்னாடி செய்தித்தாளில் வந்து ஒரு செய்தி. இதுல என்ன சொல்றாங்க தமிழக அரசாங்கம் அப்படிங்கிறதுனா, விவசாய அடையாள அட்டை விவசாயிகளுக்கான ஒரு அடையாள அட்டை, அது வந்து விவசாயிகள் வந்து கண்டிப்பா வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கில தான் அரசாங்கம் வந்து இது வரைக்கும் செயல்பட்டு எல்லாருக்கும் அந்த விவசாய அடையாள அட்டையை வந்து வழங்கிட்டு இருந்தாங்க. அது மூலயமா நம்மளோட சேனல்லே பார்த்து நிறைய பேர் வந்து எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து விண்ணப்பிச்சு நீங்க வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருந்தீங்க. நான் திருப்பி இந்த விவசாய அடையாள அட்டையை பத்தி பேசுறது வந்து முக்கியமா வந்து இந்த அடையாளத்தை இருக்கிற விவசாயிகளுக்கு தான் வந்து இந்த விவசாய மானிய திட்டங்கள் வந்து வரும். சும்மாவே வந்து நம்ம அரசாங்கத்துல இருந்து எந்த ஒரு மானிய திட்டமும் வந்து விவசாயிகளுக்கு வந்து அதிக சீக்கிரத்துல வந்து போய் சேர்றது இல்லை. அதுதான் உண்மை. இதுல இதுக்கு மேல இந்த அடையாளத்தை வாங்கினாதான் அப்படிங்கறதெல்லாம் நிறைய சொல்றதுனால இப்போ அரசாங்கத்துல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, 85% விவசாயிகளுக்கு வந்து நாம வந்து அடையாள அட்டையை வந்து கொடுத்துட்டோம் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. தமிழ்நாட்டுல இருக்க 85% விவசாயிகளுக்கு வந்து நாங்க வந்து இந்த விவசாய அடையாள அட்டையை வந்து அனுப்பிட்டோம் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது வந்து தெரியல. அது போக வந்து அடுத்த கட்டமா வந்து 15% வந்து விவசாயிகள் வந்து இன்னும் மிச்சம் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த எலெக்ஷன் நடத்தை விதிகள்ங்கிறதுக்கு வந்து நாங்க இந்த ஒர்க்கை வந்து தற்காலிகமா நிப்பாட்டி வச்சிருக்கோம். இனி எலெக்ஷன் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் மீதி இருக்க 15% மக்களுக்கு வந்து இந்த விவசாய அடையாளத்தை பரிந்துரை பண்ணுவோம் நாங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனா நல்லா யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ தமிழக அரசு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த 15% விவசாயிகள் வந்து விவசாய அடையாள அட்டை வாங்குறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை, அவங்க வந்து முன் வரல அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. சிம்பிளா சொல்ல போனோம் அப்படின்னா, விவசாயிகள் உங்களுக்கான திட்டங்களை வந்து நீங்க அரசாங்கத்திட்ட கேட்காத வரைக்கும் உங்களோட திட்டங்கள் வந்து புறக்கணிக்க தான் படும். அதுக்கு எடுத்துக்காட்டாதான் பசுமை போர்வை திட்டம் அப்படிங்கறத வந்து 2020 வந்து கொண்டு வந்தாங்க. இது வந்து மத்திய அரசோட திட்டம் தான். இதுல வந்து விவசாயிகளுக்கு வந்து இலவச மர கன்றுகள் வந்து கொடுத்திருந்தாங்க. இந்த வீடியோ பதிவு நம்மளோட சேனல்லே போட்டிருந்தோம். ஆனா அந்த திட்டத்துக்கு வந்து விவசாயிகள் ஆதரவு தெரிவிக்காதனால வந்து விவசாயிகள் வந்து ஆதரவு தெரிவிக்கல. அதனால வந்து நாங்க வந்து இந்த திட்டத்தை நிப்பாட்டுறோம் அப்படிங்கறத வந்து சொல்லிட்டு அந்த திட்டம் வந்து இப்போதைக்கு நடைமுறையில இல்லை. இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் வந்து விவசாயிகளோட கவனத்திற்கு போய் சேராம இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுல ஒண்ணுதான் இப்போ இந்த விவசாய அடையாள அட்டை. இப்போ இந்த மீதி இருக்க இந்த 15% விவசாயிகள் அடுத்து யாரு ஆட்சிக்கு வர போறாங்கிறது தெரியல. மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் வர போறாரா இல்ல வேற யாரும் வர போறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன் ஸ்டாலினே திருப்பி வந்தாலுமே வந்து அவர் வந்து இந்த மீதி இருக்க 15% விவசாயிகள் வந்து கணக்குல எடுத்து வந்து பரிந்துரை பண்ணுவாரா அப்படிங்கிறதுமே சந்தேகக்குரியதுதான். அதனாலதான் நான் திருப்பி சொல்றது, விவசாயிகள் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மானிய திட்டங்கள் உங்களுக்கு விவசாயிகளுக்கு அரசாங்கம் வந்து அறிவிக்கிறாங்க அப்படின்னா அது உங்களுக்கு கிடைக்குதோ இல்லையோ அதுக்கான விண்ணப்பத்தை வந்து பூர்த்தி செஞ்சு அந்த அரசாங்க அதிகாரிகள்கிட்டயும் அவங்ககிட்ட வந்து நீங்க கொடுத்துருங்க. அது கிடைக்கல அப்படிங்கிறது வந்து ரெண்டாவது. இது வந்து விவசாயிகளுக்குன்னு ஒரு அட்டை ஒரு திட்டம் அப்படிங்கறது வந்து அரசாங்கத்துல இருந்து சொல்றதே பெருசு. அதனால வந்துட்டு ஏதோ ஒரு திட்டம் வந்து நீங்க வந்து இது பண்ணிருங்க. சிம்பிளா இப்போ வந்து தமிழக அரசாங்கம் வந்து ஒரேதான் சொல்லிட்டு போயிட்டாங்க, 15% விவசாயிகள் வந்து வாங்க விருப்பமே இல்லை அப்படிங்கிறது. விவசாய அடையாளத்தை விவசாயிகள் கொடுக்கறது வந்து எந்த விவசாயிகளும் அப்படி சொல்ல மாட்டாங்க, எங்களுக்கு விருப்பம் இல்லை அதை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி. அதனால வந்து அவங்க ஒரு இது முடிக்கணும், வேலையை முடிக்கணுங்கிறதுக்காண்டி வந்து இந்த மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. அதனால விவசாயிகள் நீங்க எந்த ஒரு திட்டங்கள் வந்தாலும் நம்மளோட இதுல சேனல் மூலமா நீங்க அதை தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட சேனல்லே வந்து விவசாய திட்டங்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு
பிளேலிஸ்ட் வந்து நம்ம வச்சிருப்போம். இந்த விவசாய திட்டங்கள் அந்த பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா என்னென்ன திட்டம் இருக்கு, யார் யார் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற எல்லா விவரங்களும் வந்து அதுல போட்டிருக்கோம். அதனால வந்து இந்த விவசாய திட்டங்கள்லாம் நீங்க பண்ணி பார்த்துட்டு அதுக்கான நடவடிக்கை எடுத்து நீங்க வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கறத நான் கேட்டுக்கிறேன். அதனால விவசாயிகள் அரசாங்கத்துல இருந்து எப்பயாச்சும் ஒரு ஸ்கீமுக்கு வந்து ஸ்கீமோ இல்ல ஒரு திட்டங்களோ இருக்கு அப்படின்னா நீங்க தயவு செஞ்சு அதுக்கு விண்ணப்பிங்க. உங்களுக்கு கிடைக்குதோ கிடைக்கலையோ நம்மளோட உரிமை நம்ம வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறது தான். அதனால விண்ணப்பிக்காதப்ப பட்சத்துல என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க, இந்த மாதிரி அவங்க முன் வரல நாங்க என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. அதனால இப்போ சொன்ன மாதிரி அவ்வளவுதான் முடிஞ்சு அந்த திட்டம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிடுவாங்க. அதனால வந்து ஏதோ ஒரு திட்டம் இருக்குன்னா உங்களுக்கு தெரிஞ்ச விவசாய நண்பர்களுக்கும் பயிருங்கள். மேபி அது வந்து உங்களுக்கு தேவையில்லாம இருக்கலாம், ஆனா உங்களோட விவசாயம் பண்ண இன்னொரு நண்பர்களுக்கு வந்து தேவைப்படுற ஒரு திட்டமா இருக்கலாம். அதனால ஒரு திட்டம் அப்படி இருக்கு அப்படின்னா எல்லா விவசாய நண்பர்களுக்கும் அனுப்பிவிடு அந்த தகவல் வந்து பதிங்க. முக்கியமா எந்த ஒரு விவசாய திட்டமா இருந்தாலும் விவசாயிகளான நீங்க அதுக்கு தயவு செஞ்சு வந்து விண்ணப்பிங்க. அது கிடைக்குதோ கிடைக்கலையோ அப்படிங்கிறது ரெண்டாவது. அது எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற எல்லா விவரங்களும் நம்மளோட சேனல்லையும் உங்களுக்கு வந்து நான் கொடுத்துருவேன். நீங்க அதை வந்து பார்த்துட்டு எப்படி போய் விண்ணப்பிக்கணுமோ விண்ணப்பிச்சுக்கோங்க. அதனால இந்த மாதிரி விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தகவலுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.